நான் 12ஆம் வகுப்பு முடித்துவிட்ட பின் என் எதிர்காலத்தைப் பற்றி பல சிந்தனைகள் தோன்றின. பரீட்சை முடிவுகளின் எதிர்பார்ப்பு மற்றும் அச்சத்துடன் நான் ஒரு கோடை விடுமுறை செலவிட முடிவு செய்தேன். ஒரே நேரத்தில் நான் பகுதி நேர வேலை தேடுவதை தொடங்கினேன். காரணம், தனித்தனியான வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதுதான். என் வாழ்க்கையில் புதிய ஒரு அத்தியாயம் துவங்கப் போகிறது என்று உணர்ந்தேன். ஒரு நாள் என் நண்பர் ஒரு உடற்பயிற்சி மையத்தில் வேலைவாய்ப்பு இருப்பதை கூறினார். அங்கு ஹெல்ப் டெஸ்க் எக்ஸிகியூட்டிவ் வேலைகள் இருந்தன. நான் அதை முயற்சி செய்ய முடிவு செய்தேன். வேலைக்கு சென்ற முதல் நாளே எனக்கு மிகுந்த புதுமை. அந்த மையத்தில் பணியாளர்கள் பல வகையானவர்களாக இருந்தனர். பணக்காரர்கள், தொழில்துறையினரின் பிரதிநிதிகள், சாதாரண மக்கள், பலர் அங்கு உடல் நலத்தை மேம்படுத்த வந்திருந்தனர். எனது உயரமும் அமைதியான மற்றும் கவர்ச்சிகரமான தோற்றமும் காரணமாக பணியாளர்களோரும் வாடிக்கையாளர்களோரும் என்னை விரும்பினார்கள். நான் எளிதாக அனைவருடனும் பேசினேன். நல்ல உறவு கட்டிக்கொண்டேன். இதனால் வேலை மிகவும் சுவாரஸ்யமானது ஆனது. ஒரு காலத்தில் ஸ்பா பிரிவின் மேலாளர் பிருந்தா எனக்கு அறிமுகம் செய்தாள். அவள் 20 வயதுக்குள், ஆனால் மனதின் ஆழத்தில் மிகவும் புத்திசாலி மற்றும் அழகான பெண். அடுத்த நாள் காலை நான் 6 மணிக்கு வேலைக்கு முன் அவளை சந்திக்க காத்திருந்தேன். அவள் 7 மணிக்கு வந்து திறந்த ஈரமான கூந்தலுடன் கவர்ச்சிகரமாக இருந்தாள். காலை வணக்கம் சொல்லி சிறிது பேசினோம். அவள் என்னை தனது டெஸ்க் போனுக்கு அழைத்தாள். ஸ்பா பிரிவின் வரவுகள், எதிர்கால திட்டங்கள், வாடிக்கையாளர்களுக்கான சேவைகள் பற்றி விவாதித்தோம். அவள் எனக்கு வேலை முறைகளையும் வாடிக்கையாளர்களுடன் நடக்கும் உறவுகளையும் கற்றுத் தொடங்கினாள். நாங்கள் இருவரும் நெருக்கமாகிய நண்பர்களாக ஆனோம். ஒரே மாதிரி எண்ணங்களோடும் வாடிக்கையாளர்களுக்காக சிறந்த சேவையோடும் நாங்கள் இடையிலான உறவை மேம்படுத்தினோம். ஒரு ஊழியர் விருந்தில் மது அருந்திய அனைவரையும் பாதுகாப்பாக வீடனுப்பி நான் மற்றும் பிருந்தா மட்டும் மது அருந்தாமல் இருந்தோம். அவள் எனக்கு, இன்று இரவு என் வீட்டில் தங்கப் போகிறாய் என்று கூறினாள். நான் பதிலளித்து, என் வீட்டிற்கு வரமாட்டாயா என்று கேட்டேன். அவள் சொன்னாள், அம்மா வீட்டில் இருக்கிறார், ஆனால் நான் தனியாக இருப்பேன், அவர் எதிர்க்க மாட்டார். சில நிமிடங்களில் அவளுடைய வீட்டிற்கு சென்றோம். அவளுடைய அம்மாவை நான் வணங்கேன். அவள் என்னை அன்புடன் வரவேற்றார். நாங்கள் இருவரும் நன்றாக அரட்டை பேசினோம். அம்மா தூங்கிய பின் நாங்கள் டிவி பார்த்தோம். நான் தூங்க விரும்பினேன். அவள் என்னிடம் தூங்கும் இடம் கேட்டாள். அவளுடைய அறையை காட்டி உறுதி செய்தாள். நான் அவளுக்கு உறுதியாக, அம்மாவுக்கு தெரியுமா என்று கேட்டேன். அவள் என் கால்களை அடித்து, அவர்கள் என்னை நன்றாக அறிந்தனர் என்று உறுதி செய்தாள். எனக்கு நிம்மதி கிடைத்தது. பிருந்தா கணினியில் சில கட்டுரைகளை படிக்கத் தொடங்கினாள். நான் படுத்திருந்தேன். அவள் என்ன படிக்கிறாய் என்று கேட்டேன். அவள், இது 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு என்று சொன்னாள். நான் அதனை அறிந்து கொள்ள விரும்பி அருகே சென்றேன். சிற்றின்பம் என்ற சொல்லின் பொருளை புரிந்து கொள்ள நான் அவளிடம் கேட்டேன். அவள் எதுவும் சொல்லாமல் பக்கத்தை மூடினாள். நாங்கள் சிறிது நேரம் பேசினோம். சிற்றின்பம் பற்றி எனக்கு தெரியவில்லை என்று நான் சொன்னேன். அவள் என்னை செக்ஸ், ஹார்மோன்கள், உடல் மாற்றங்கள், உறவு பற்றிய உண்மைகள் பற்றி விரிவாக கற்றுத் தொடங்கினாள். நான் ஆர்வமாக கேட்டேன். நாங்கள் மிகவும் நெருக்கமாக இருந்தோம். அவள் என்னை கட்டி எழுப்பி என்னை அணைத்துக் கொண்டாள். மெதுவாக நான் அவளை தொட ஆரம்பித்தேன். அவள் சிரித்தாள். நான் என் உடைகளை கழற்றி அவளுடன் சேர்ந்திருந்தேன். அவள் என் கன்னங்களை முத்தமிட்டாள். நான், இந்த உணர்வு என்ன என்று கேட்டேன். அவள், இது ஹார்மோன் செயல்பாடு என்று விளக்கியாள். நாங்கள் உறவுபடுத்திக் கொண்டோம். அவள் எனக்கு செக்ஸ், ஹார்மோன்கள், உடல் மாற்றங்கள் பற்றி விரிவாக கற்றுத் தொடங்கினாள். நான் ஆர்வமாக கேட்டேன். நாங்கள் அப்போது மிகவும் நெருக்கமாக இருந்தோம். பிருந்தா எனக்கு வளர்ச்சி மற்றும் மாறுபாடுகளை விளக்கியாள். நான் சில நேரங்களில் குழப்பமடைந்தேன். அவள் எனக்கு ஆண்குறி வளர்ச்சி பற்றி விளக்கியாள். நான் அதில் சற்று தவறாக நிம்மதியுணர்ந்தேன். அவள் எனக்கு நிர்வாணமாக இருக்க சொல்லி நான் தப்பினேன். நாங்கள் தன்னார்வமாக உறவு வளர்த்தோம். நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசித்தோம், ஆனால் வெளிப்படுத்தவில்லை. அவள் எனக்கு மெல்ல சென்று, இது செக்ஸ் என்று சொன்னாள். நான் இச்சிறந்த முதல் உணர்வுகளை உணர்ந்தேன். அவள் என்னிடம் உறுதி செய்தாள். இது நமது ரகசியம். நான் அவளிடம் உறுதி கொடுத்தேன். நாங்கள் தினமும் பேச ஆரம்பித்தோம். நான் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உணர்ந்தேன். அவள் எனக்கு மிகவும் பயிற்சி அளித்தாள். நான் மெதுவாக மனதார உணர்வுகளை உணர்ந்தேன். நாங்கள் ரகசியம் வைத்தோம். நம் வாழ்க்கையில் எதுவும் பரவாததாக வாக்குறுதி செய்தோம். கடந்த நாட்களில் நம் உறவு மேலும் ஆழமாகியது. அவள் எனக்கு அன்பும் கவனமும் ஆதரவும் அளித்தாள். நான் அவளிடம் நம்பிக்கை கொண்டேன். ஒரு நாள் அவள் எனக்கு கூறினாள், இந்த உறவின் அடுத்த படி எது என்று நீ யோசிக்கிறாயா? நான் பதில் அளிக்க முடியாமல் இருந்தேன்.
அவள் சொன்னாள், நாம் இன்னும் அதிகம் அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இருவரும் உடல் மற்றும் மன உறவுகளின் புதிய பரிமாணங்களைப் பற்றி பேசினோம். அவள் எனக்கு ஹார்மோன்கள், விருப்பங்கள், உணர்வுகள் பற்றி விளக்கியாள். நான் அவளை காதலித்தேன். அவள் என்னை நேசித்தாள். நாங்கள் இருவரும் இனிமையான நிமிடங்களை பகிர்ந்தோம். அதனால் நான் என் மனதில் பெரும் மாற்றங்களை உணர்ந்தேன். நான் வாழ்க்கையின் புதிய பாதையை அடைந்தேன். நான் கடந்த காலம் பார்க்கவில்லை. இப்போது நான் வாழும் தருணத்தை அனுபவிக்கிறேன். இது என்னுடைய செக்ஸ் கதை அல்ல. இது ஒரு உறவின் ஆரம்பம், உணர்ச்சி, நம்பிக்கை, பகிர்வு ஆகிய சிறந்த கதை.